எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? டடாய், தலைக்கு மருதாணி தடவ போகிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சா, ஸோ அதனால் மருதாணி தடவலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலக்கிட்டுருக்கேன். எப்படி தடவுறேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம அப்படியே வெயிலுக்கு போய்க்கலாம். சாரி, கண்ணாடி வேறு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். கண்ணாடியும் வெற்றிகரமாக எடுத்துகிட்டு நம்ம வெயிலுக்கு போய்க்கலாம் வாங்க. நல்ல வெயில் அடிக்குது. ஸோ இதுலேயே நம்ம மருதாணியை போட்டு தலையை காய வச்சுருவோம். இப்போ வந்து தலையெல்லாம் கழட்டிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலையில் ஒரு வெள்ளை முடி கூட தெரியாது. அப்படி எல்லாம் இருந்த ஒரு காலம். இப்போ எல்லாமே வெள்ளையாக தான் இருக்குது. ஏன்னா டைம் இல்லை. வேலைக்கு போயிட்டு பையனை பார்த்துட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு டைம் இல்லை. முதல்லலாம் ஒரு வெள்ளை முடி கூட தெரியாது. ஸோ அப்படி வச்சுருப்பேன் ஹேரை. இப்போ என்னென்னா எல்லோரும் சொல்லி போட முடியாத அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ போடுவோம். இந்த இளநரைக்கு வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் ஜீன் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொன்று, கரெக்டாக தலையை மெயின்டைன் பண்ணதுக்கு அது ஒரு காரணம். ப்ராப்பராக எண்ணெய் வச்சு தலையை பின்னி, ஸோ அப்படி தான் இருக்கணும். நம்ம ஸ்டைலுக்காக எண்ணெய் வைக்கிறதில்ல. ஃப்ரீ ஹேரு அது ஒரு காலம். இப்போ டைம் இல்லை. இது ஒரு காலம். நம்மளே தப்பு பண்ணிட்டு நம்ம காலத்து மேலே பழிய போடுறோம் இல்லையா? என்ன பண்ணுறது? ஃபைனலி மருதாணி தேய்ச்சாச்சு. அது ஒரு 3 மணி நேரம் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்போம். தடவை பாய்.